ஹாய், எல்லாருக்கும் பொங்கல் திருநாளுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதனால் ஒரு வீலாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் பொங்கல் தினத்தன்று ஒரு ஃபஸ்ட்டு வீலாக் ஆரம்பிக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். நம்ம டாக்டர் அசாலி ஃபார்மசி மூலமாக நிறைய மருத்துவ விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஃபார்மசிலையும் அதாவது நோய்களை பற்றியும் மருந்துகளை பற்றியும் அதோட தன்மைகளை பற்றியும் அதை எப்படி நம்ம எளிதாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீலாக் ஆரம்பிக்கிறது மூலமாக அதன் மூலமாக இன்னும் சில விஷயங்களை பொதுவான விஷயங்களை கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தோணுச்சு. இன்றைக்கி நான் ஆன்லைன்லேருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இது அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைனுங்கிற சொல்லக்கூடிய ஒரு மாநகரத்தில் இருந்துருக்கிறோம். என்னுடைய வீட்டில் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சூப்பரான கிளைமேட்டு, பொங்கல் அதுவுமா ஒரு நல்ல வெதர். இன்றைக்கி அரவுண்டு ஒரு 20 டிகிரி 22 டிகிரி தான் இப்போது அடிச்சிட்ருக்கு. மிதமான இந்த வெப்பநிலையில் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். என்ன திடீர்னு வீலாக் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வீலாக் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ விஷயங்கள் மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களை பற்றி பொதுவான விஷயங்களையும் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணலாம். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய விஷயங்கள் பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர். வீட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆலோவேரா வச்சுருக்கோம். இந்த ஆலோவேரா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இது தலைக்கு நம்ம தேய்க்கலாம். நான் ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட் நிறையா விஷயங்கள் ஆலோவேரா பற்றி பேசலாம். ஆலோவேராவில் நம்ம சொன்ன மாதிரி தலைக்கு பொடுகு, தலையில் நல்லா கருகருன்னு வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆலோவேரா தலைக்கு சேர்க்கலாம். ரெண்டாவது, பெண்கள் முகப்பரு அந்த மாதிரி விஷயங்கள், முகத்தை பொலிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முகத்தில் ஒரு பேக் மாதிரி பண்ணலாம். எவ்ரி வீக் அந்த மாதிரி செய்யலாம். பெண்கள் மெயினாக பெண்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணமுடைய ஆலோவேரா தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆலோவேரா ஜூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதாவது ஜஸ்ட்டு அந்த வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு லேசாக கழுவிட்டு அதை தண்ணியில் வச்சு நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் வேணால் லெமன் அந்த மாதிரி இல்லாட்டி மின்ட் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்லாம். அதில் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்கும், பட்டு அது கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, இந்த ஃபேஸ்க்கு நம்ம போகும்போது நல்லா பொலிவாக அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது நிறையா. பெண்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால், இந்த வெள்ளைப்படுதல் அந்த மாதிரியான வியாதிகள் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இதை சாதாரணமாக டைரெக்டாக ஜூஸாகவோ இல்லை அப்படியே முழுசாகவும் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ஆலோவேரா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பொங்கல் நாள் அன்றைக்கி முதல்ல ஆலோவேரா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். வாங்க, நம்ம இன்னும் சில விஷயங்கள் நம்ம பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய சில மருத்துவ குணம் உள்ளக்கூடிய ஆலோவேரா, மருதாணி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இங்கே கூட ஆலோவேரா இருக்குது பாருங்கள். நல்ல தொட்டியில் இதுபடி வளர்த்துக்கலாம். நீங்கள் இன்டோராக கூட வளர்க்கலாம். அதிகமாக தண்ணி விடணும் அவசியம் கிடையாது. இது வீக்லி ஒன்ஸ் கூட, வீக்லி ட்வைஸ் கூட தண்ணி விட்டால் கூட போதும். அந்த மாதிரி தண்ணி, அதாவது வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய, அதாவது அன்லைன் மாதிரி யுஏஇ, சவுதி இந்த மாதிரி ஏரியாக்களில் கூட வெயிலை தாங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணம் உடையக்கூடிய ஒரு செடின்னு சொன்னால் அந்த ஆலோவேரா தான். இங்கே வாங்க, இப்போ நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஓகே ஓகே கமான். இப்போ இது நம்ம தோட்டத்துலேயே இருக்கக்கூடிய இந்த மருதாணி, பெரிய மரமாக இருக்குது மருதாணி. இந்த மருதாணியை நம்ம எல்லோரும் பெண்களுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா தெரியும். இது மெயினாக நம்ம நான் கூட வெளியில் கூட வாங்குறது கிடையாது. நான் கூட இதை அரைச்சி வீக்லி அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி காய வச்சு கொஞ்சோன்னு அதை பவுட்ராக்கி அதை மெஹந்தி தலையில் தைச்சிக்கிறது. எனக்கு சின்ன சின்ன அந்த பொடுகு இல்லாட்டியும் இந்த மாதிரி லேசாக நரைகள் 1-2 இருந்தால் கூட அதை மாஸ்க் பண்ணுறதுக்கு இது மருதாணி ஒரு டை மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எல்லாருக்கும் தெரியும். நிறையா மருத்துவ குணம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம். அது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே வாங்க, நான் நிறையா காமிக்கிறேன். கேம்பஸ்ஸு ஓகே, நம்ம கேம்பஸ் வாசல்லே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஊஞ்சல் இருக்குது. இப்போ மாலை நேரத்தில் நம்ம அழகாக அங்கே உட்காந்து இந்த வெதரை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஊஞ்சல். இங்கே நம்ம ஈவினிங்கில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறையா டைம் கிடைக்கிறது இல்லை. நம்ம டியூட்டி அந்த மாதிரி விஷயங்களே நம்ம அதிகமாக டைம் பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துடுறோம். டைம் கிடைக்கிறப்போ இது மாதிரியான பார்க்கில் இந்த மாதிரி ஊஞ்சலில் இருந்து நம்ம கூட இது பண்ணலாம். எனக்கு ஏதாவது திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில்
இந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஏதாவது யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன்.